புதுசாக தொடங்கியிருக்கிறாரு. ஏற்கனவே தொடங்கினவங்க பட்ட கஷ்டத்தை அவர் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கார். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். தமிழக திராவிடத்தில் ஒரே எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது நிறைய எதிர்ப்பு வந்துச்சு. அவர் ஆரம்பிக்கும் போது எதிர்ப்பு வரத்தான் செஞ்சது. தோற்றுவாருன்னு சொன்னாங்க. ஒரு சீட்டு கூட கிடைக்காதுன்னு சொன்னாங்க. எதிர்த்தவங்களுக்கெல்லாம் டெபாசிட்டே போச்சு. அந்த மாதிரி இப்போ இவர் வர்றாரு. தமிழக வெற்றி கழக தலைவர் இப்போ என்ட்ரி ஆகிறோன்னு வச்சுங்களேன். எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும், விமர்சனங்கள் சொல்லத்தான் செய்வாங்க. நாங்கள் ஓங்கி அடிப்போம், ஓங்காமல் அடிப்போம், நிமிர்ந்து அடிப்போம், நிமிராமல் அடிப்போம், குனிந்து அடிப்போம், குனியாமல் அடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்ப்பாளர்கள்லாம் சொல்லத்தான் செய்வோம். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம அரசியலுக்கு வர முடியும், வெற்றி காண முடியும் என்பதை மனதில் வைத்து கொண்டு தான் இப்போ சிலர் செயல்படுகிறார்கள். ஆகையால் இவரும் வரட்டும், அவரும் வரட்டும். யார் வந்தால் நமக்கு மக்களுக்கு தேவை என்ன? பணம் தானே தேவை. அது யார் கொடுத்தால் என்ன அப்படின்னு இருக்கிறாங்க. அடுத்த விடையில் வரேன்.